தைவான்ல ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் காணாம போச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தைவான்ல ருனிஃபாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எலிஃபென்ட் ட்ரக் ராக்னு சொல்ற யானை தும்பிக்கை பாறை தான் காணாம போயிருக்கு. நல்ல போட்டோகிராஃபிக் பிளேஸா இருக்கிற இந்த யானை தும்பிக்கை பாறை ரொம்ப நாள் ஏற்பட்ட கடல் அரிப்புனால தும்பிக்கை மாதிரி இருக்கிற பாறை கடல்ல விழுந்துட்டதா சொல்றாங்க. ரொம்ப வருஷமா கடல் காத்துனாலையும் உப்பு தண்ணினாலையும் அரிக்கப்பட்டு அழிஞ்ச இந்த எலிஃபென்ட் ட்ரக் ராக்க இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்களோ? இதே மாதிரி குயின் சேட் ராக்னு தைவான்ல இன்னொரு பாறையும் இருக்குது. குயின் எலிசபெத் கழுத்து வரைக்கும் செதுக்கப்பட்ட சிலை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு குயின் சேட் ராக்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த பாறையும் ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் இருக்குதுன்னு வருஷம் வருஷம் இந்த பாறை தேஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் அழிறது தைவான்ல மட்டும் நடக்கல, மால்டா நாட்டிலையும் நடந்திருக்குது. ஆமாங்க, அசூர் விண்டோன்னு சொல்ற கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த நேச்சுரல் ஆர்ச்சி மால்டாவோட இதயம்னு சொல்றாங்க. 2017 மார்ச் 8ல வந்த பெரும் புயல்னால இந்த ஆர்ச்சி உடைஞ்சு போயிருக்கு. அந்த நாட்டோட நேச்சுரல் ஐகானே அழிஞ்சு போனது அந்த நாட்டு மக்களால மறக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆர்ச்சை ஸ்டீல் யூஸ் பண்ணி ஆர்டிபிஷியலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறதா மால்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.